கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 8 வசனம் 15. அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்திருக்க வேண்டும். மத்தேயு 8:15 அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பேதுருவின் மாமி ஜுரமாயிருந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை தொட்டு சுகப்படுத்தினார். வேதத்தில் இன்னும் அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கியதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். அவரிடம் வந்த அனைவரையும் அவர் சுகப்படுத்தினார். நாமும் ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் துவண்டு போய் இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று கலக்கத்தோடு நாம் காணப்படலாம். கர்த்தரை நாம் உண்மையாய் விசுவாசிப்போமானால் கர்த்தரால் இதிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று முழு மனதோடு நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்வாரானால், கர்த்தர் நம் நடுவில் இருப்பாரானால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை சார்ந்திருப்போம். நம்முடைய கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை சொல்லும்போது அவர் அதை விசாரித்து நமக்கு சமாதானமுள்ள வாழ்வை தருவார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை சார்ந்து எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே நம்பி வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உம்மிடம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி உம்மிடத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.